ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் வச்சு பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடானோனையும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கதை அலசிட்டு வெங்காயம் கலர் மாறின அப்புறம் போடணும். ஃப்ளேம் சிம்மில் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் இதை எண்ணெயில் அப்படியே விட்டுறணும். அது வரைக்கும் மசாலா எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே அது எண்ணெயிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் எண்ணெயில் வதக்கியாச்சு. வதக்கின அப்புறம் கொஞ்சம் பாவக்காவோட ஹார்ட்னஸ் கம்மியாகும். இந்த மாதிரி ஹார்ட்னஸ் நல்லா கம்மி ஆன பிறகு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம இதில் வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டாலே காரமாக தான் இருக்கும். பார்த்து போடணும். மஞ்சள் தூள், உப்பு, இந்த 3 தான். வேறு இன்க்ரீடியண்ட்டே கிடையாது. தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா கலந்துடணும். சம்டைம்ஸ் வேகாத அளவுக்கு அப்படியே காய் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நிறையா தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவ்வளோ தான். நல்லா வதக்கிப்போம். அப்படியே கலந்துட்டு அப்பப்போ இதை இப்படி கிளறி மட்டும் விடணும். பாவக்காய் பொரியலில் ஒரு காய் வெந்து ஒரு காய் வேகாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு காயை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ என்ன செய்யணும், ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் எல்லா காயும் நல்லா வேகும். இந்த மாதிரி 10 மினிட்ஸ் விட்டுறணும், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். மறுபடியும் கிளறணும். அது இடம் மாறி எல்லா காயும் ஒன்று போல் வெந்து வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 1/4 மணி நேரத்தில் ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. அந்த காயோட பச்சைத்தன்மை எல்லாமே போய் நல்லா காய் வதங்கிடுச்சு. இன்னும் வதக்கணும் அப்படின்னா டீப் ஃப்ரையான மொறுமொறுன்னு ஆயிடும். அந்தளவுக்கு வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜ் போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சில காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்போது நம்ம பொட்டுக்கடலை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி இது மேலே தூவி கலந்துக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டினாலே போதும். இது பருப்பு ரசத்தோட சாம்பாரோட ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ஓவர் ஹெல்த்தி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அடிக்கடி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.